Hey guys, good morning. ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஃப்ரியில் இருக்கோம். ஓகே நமக்கு அவுட்லுக் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே கேமரா ஆன் பண்ணேன். ஆனால் செம்மையாக குளிர்து கைஸ். நைட் வியூ பார்த்தோம்ல அப்போ எப்படி வியூ. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரோட்டில் மேலே ஏறி போயிட்டு குஃப்ரி மெயின் ஜங்ஷன் வரோம். அங்கே போய் தான் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். இந்த பக்கம் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. கைஸ் இந்த ரூம் காலி பண்ணிட்டு குஃப்ரி ஹில்ஸ் மேலே போக போகிறோம். வாங்க அப்படியே மேலே போகலாம். நம்ம ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வியூ பார்த்தீங்களா, இந்த ஷூட்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்குது லைட்டு பெஞ்ச மேலே. அவ்வளோதான் கைஸ், அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வாங்க போகலாம். மெயின் ஜங்ஷனு நேற்று ஈவினிங் வரும்போது எல்லாம் காலி பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எல்லாம் லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வண்டி பார்க் பண்ணுறோம். ஆனாயிடுச்சு வண்டி ஃபஸ்ட்டு பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக விசாரித்து மணி 9:45 ஆகுது. ஒரு 11 மணி வரைக்கும் இருக்கட்டும். कितना रुपये मैंने घोड़े पे घूमना है. अगर हॉर्स राइडिंग करना है ना तो बैक साइड से जाना पड़ेगा. ऊपर मेन कुफरी घूमना है ना. எங்கள் ப்ரைஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹார்ஸ் ரைடுக்கு 500 ருபீஸு, பேக்கேஜஸுக்கு வந்து 1000 ருபீஸு. ஆனால் அதில் ஒருத்தவங்க ஒன்று இருக்குது, ஒன்று இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸு கைஸ். நமக்கு தேவை வந்து அந்த ஜீப் ரைடு ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த ஜீப் ரைடு அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா அது போகலாம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக யோசிக்கலை. ஜீப் ரைடு ஆப்பிள் தோட்டம் தான் சீசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெறும் ட்ரீஸ் மட்டும்தான் இருக்கும். எல்லா ட்ரீ மாதிரி அந்த ட்ரீயும் இருக்கும். அதனால அது நான் இதாகலை. ஸோ ஹார்ஸ் ரைடும் அகெயின் வந்து இதுவும் போகலான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஜீப் ரைடும் முடிஞ்சால் போகலான்ட்ருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். பார்க்கிங் தான் தேடணும் கைஸ். வண்டி வந்து அங்கே பார்க் பண்ணியாச்சு. நமக்கு பின்னாடி ஒரு எல்லோ கலர் போர்டு தெரியுதுல்ல, அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ஸ் ரைடு போகலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். ஆப்பிள் தோட்டத்தில் ஆப்பிள் கிடையாதான், ஜீப் ரைடு கிடையாது. ஏன்னா ஸ்னோ கம்மியாக இருக்கான். மற்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் போகணும்னு நினச்சது ஜீப் ரைடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ஸ் ரைடும் தான். ஸோ அது ரெண்டு மட்டும் முடிச்சுட்டு போகலாம் கைஸ். ஹார்ஸ் ரைடு பண்ணாச்சு. இங்கே வந்து ஷூ எடுத்து போடணுமா. இந்த ஷூ வந்து 2 பேருக்கு 200 ரூபாயா. சரி ஓகே வாங்க போய் பார்க்கலாம். ஷூ போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பலாம். ஹார்ஸெல்லாம் இங்கே தான் நிற்கிது. இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் ஹார்ஸ் எடுத்துன்னு வர்றேன்னு சொல்லிட்டு. இங்கே தான் आगे जाना ना अपने जहाँ से घोड़ा ऊपर जा रहा है ना, वहाँ रुक जाना. ये लड़का आ रहा है आपको लेने के लिए. 10 लड़का. हाँ वो लड़का आ रहा है. ओके ओके ठीक है. इसका नाम गुड्डू बोलना. गुड्डू आगे ये आ रहा है. आगे आगे जाओ आप यहाँ से. குதிரையெல்லாம் இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்ன ஏதோ ஏடாக்கூடமான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. பார்ப்போம். கூப்பிட்டு போனுங்களா கடைசி வரைக்கும் இப்படியே சுத்த விட்டுருவானுங்களான்னு வேறு டவுட்டாகவே இருக்குது. கைஸ் ஏறியாச்சு. ஆனால் பதட்டமாக இருக்குது. இது குதிக்கிற குதியை பார்த்தா எனக்கு திக்குன்னு இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. பார்ப்போம். கொடூரமாக இருக்குது கைஸ். ஈஸியாக ஹார்ஸ் ரைடுனா அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டோமோ. ஆத்தாடி படு பயங்கரமாக இருக்குது கைஸ்.
அநேகமாக விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஏறுறதை பாருங்க. பிடிச்சி சொல்லிட்டாரு ஏற மாட்டுது போவோம். இது ஏறாரு பாருங்க. இது நல்ல சமவெளி வந்துருமான்னு ஒரு பயத்துலயே இருக்கேன் நான். ஏய் பொறுமையா போடா தங்கம், தங்கம் பொறுமையா போடா. பதட்டமா இருக்குதே. கேமரா வேற இங்கே வச்சு லாக் பண்ணிக்குவோம். ஆத்தாடி கேமரா விஷுவல்லாம் எப்படி வருதுன்னு தெரில கைஸ், வச்சுக்காதீங்க. பதட்டமாக இருக்குது. வேற லெவலு. ஐயோ தூரமாக இருக்குது. அசால்ட்டாக போகிறார், பாட்டுக்கிட்டலாம் கேட்டுக்கிட்டு பயங்கரமாக போகிறார் பாருங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரிலையா. இன்னும் பதட்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்ணுறோம். டக்குன்னு இருக்குது. कितना किलोमीटर गोइंग? 3 किलोमीटर. हाँ. What is your name, brother? गुड्डू यादव. गुड्डू यादव. हाँ जी. हाँ. Guys, பேச்சே வர மாட்டேது, நடுக்கமாக இருக்குது. வெயில் வந்திருக்கு, வெயில் வந்திருக்கு, வெயில் வந்திருக்குது. இப்போ தான் வெயில் இருக்குது. முன்னாடி பாருங்களேன். எங்கே தைரியம் வர்றது? தைரியம் வரல, ஒன்றும் வரல. கேமரா பிடிக்கிறதுக்குள்ளே இப்போ தான் சேரு விட்டு கொஞ்சம் வெளில வந்துருக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகலாம். பாவம் அது என்ன, இது நடக்கிறத பார்க்கல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஏன்டா ஏறணும் மயிருன்னு தெரிவி கேட்குறீங்களா? கரெக்டு தான், ஏறி இருக்கக்கூடாது தான் எல்லாம் ஒரு மேலே. கைஸ் மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 20 ரூபா சார்ஜஸ் கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, சேரி சகதியெல்லாம் இருக்கிறத பார்த்து பயத்தில் எல்லாத்தையும் மோஸ்ட்லி எடுத்து பர்ஸு எல்லாம் இதில் வச்சுட்டு வந்துட்டோம், பேக்கில் பாக்ஸில் வச்சுட்டு வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா காசு இல்லை. ஃபோன்பே கூகுள் பேலாம் இங்கே வேலைக்கு ஆகாது. அப்புறம் சரி ஓகே ரிட்டன் வந்து தரேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு, அது யூடியூபர்னு சொன்னோன்னா ஓகே இந்த மாதிரி இடத்துல தான்ப்பா இந்த யூடியூபர்லாம் ஒர்க் ஆகுது, யூஸ் ஆகுது. இந்த சேஞ்சஸ்லாம் வந்து எப்பயுமே கேரி பண்ணுங்கள், இது பண்ணாதீங்க. நம்ம பாருங்க அங்கேக்கு எங்கே குளிர்காயிறாங்க பாருங்க ஜாலியாக. இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பையா ஸ்லோ பக்கு பக்குன்னு இருக்குது. அவர் அதை படுத்துகிற பாட்டில் அது நம்மளை படுத்திட போகுது. அது வேறு பயமாக இருக்குது. அடிக்கிறானே, அடிக்காதரா ஆவும். அடி ரோட்டை பார்த்தா தான் பயமாக இருக்குது கைஸ். இதெல்லாம் திக்கு திக்குன்னு தான் இருக்குது. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுது. எரும மாடுங்க 2 ஏற்றி வச்சுக்கின்னு அது எப்படி ஏறும் பாவம். ஒய்யால எனக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கல தான் ஏண்டா சும்மா ஜாலியாக விளாட்ற. இப்போ தான் இவங்கெல்லாம் உள்ளே பிஸ்னஸ்க்கு வர்றாங்க, எதிரில் வர்றவங்கெல்லாம். எனக்கு பாருங்கள் இந்த விஷயத்தில் என்ன ஸ்பீடாக ஓடி வர்றாருன்னு பாருங்க. கட்டி விட்டு செம்ம வேகமாக ஓடி வர்றாரு இந்த சேத்துலேயே. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். குஃப்ரி, நம்ம ரியல் குஃப்ரிக்கு இப்போ தான் போயிட்டுருக்கோம் கைஸ். ஜாலியாக வர்றாரு ரைடரா அவரு.
ஏறுடா தங்கம், பார்த்து பொறுமையாக ஏறு. ஐயோ நம்மளே பரவாயில்ல போல, குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராங்க, நமக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. திக்கு திக்குன்னு இருக்குது. இங்கே பாருங்க, தம்மா தண்டு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராங்க, நம்ம தான் பயப்படுறோம். இங்கே பாருங்களேன், தம்மா தண்டு குழந்தையெல்லாம் போகுது. இம்மா பெரிய மாடாக இருக்குதுமோ, நமக்கு பயமாக இருக்குது கைஸ். போகிறதுக்கே பக்கு பக்குன்னு இருக்குது. அது எத்தனை பசங்கள்லாம் இட்டுன்னு வராங்க பாருங்கள். அவங்க முன்ன பின்ன வந்திருப்பாங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. தாடி ஆத்தா, இன்னும் போக பாருங்க, ரோட கொடூரமாக இருக்குது. ஓகே, இதோட முடிச்சுன்னு ஓட வேண்டியது தான்ப்பா சாமி. ஜீப் ரைடு இல்லைன்ட்டாங்க. ஜீப் ரைடுன்னா நல்லா இருந்திருக்கும், ஸ்னோ ரைடு. அப்புறம் படுத்துக்கன்னு சொன்னார். ஏன்னா இந்த மாதிரி செங்குத்தாக இருக்கிறதுனால பாருங்கள், செங்குத்தாக இருக்குது கைஸ். எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்காக. பார்த்து போடாதுங்க. ஐயோ பார்த்துட்டதே ஃபுல்ல ஆத்தாடியாத்தா, ரொம்ப கஷ்டப்படுதுங்க. மனசு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சாரி, இதில் படுத்துக்க சொன்னார், ஃப்ரண்ட்டில் கவுந்தா மாதிரி. ஏன்னா செங்குத்தாக ஏறுதில்ல, அதனால். ஹலோ, நெட்ஒர்க்லாம் ஒர்க் ஆகுதுங்க. அவர் பாட்டில் அசால்ட்டாக அலோ சொல்கிறாரு. நம்ம தான் நெட்ஒர்க் ஒர்க் ஆகலையா? சாங்லாம் ப்ளே பண்ணிட்டு ஜாலியாக போகிறாங்க வராங்க. திட்டுறாரா அல்லது குதிரை கூப்பிட்றாரான்னு தெரில. இது அதை விட அடுத்த செங்குத்தாக இருக்கும் போல். கிழிஞ்சது போ, சுற்றி பாருங்க கைஸ். அவர் பாட்டில் அசால்ட்டாக நடந்து வர்றாருங்க பாருங்க. இந்த செங்குத்தில் தான் ஏற போகிறோம். ஆமாடி, பார்க்க ஏதாவது இல்லை, ஆனால் ஃப்ளாட்டாக இல்லை, செங்குத்தாக இருக்குது. இறங்கையிலே பதட்டுதுங்க. அம்மாடி அம்மாடி, பார்த்து போட தங்கம். அவர் விட்டுட்டு அவர் வாட்டில் தனியாக வந்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் வாட்டில் அசால்ட்டாக போகுதுங்க. அங்கே இந்த மாதிரி குதிரை ஓட்டுறவங்க டென்ட் வச்சுருக்காங்க போல். ரொம்ப குளிர் ஆயிடுச்சுன்னா, இல்லை டியூட்டி ஒன்றும் வரலன்னா வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க போல் போகிற வழியில். அங்கே ரெஸ்ட்டு வச்சுருக்காங்க, இங்கே ரெஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க, குதிரையோட ரெஸ்ட்டுக்கு. குதிரையோட அந்த கொழும்புலாம் சீவுவாங்கள்ல, அது பண்ணுறாங்க கைஸ். ஆனால் இவர் இந்த ஷூவை போடும்போதில்ல நமக்கு என்ன தெரியுமா சொன்னார், உள்ளே ஹீட்ரு போட்ட மாதிரி சூப்பூன்னு இருக்கும், பார்த்து போங்க, ஒன்றும் பிரச்சனை வராதுன்னாரு. இப்போ பார்த்தா உள்ளே கூலிங்காக ஐஸ் கட்டி அள்ளி போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ கொடூரமான ரோடாக இருக்குது. குதிரைங்க நடந்து 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 ஃபுல்லாக அப்படியே ஸ்லிப் ஆகுது. சாதாரண பயமாக இருக்குது. வந்துட்டோன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் கிட்ட. இதில் நம்ம நார்மலாகவே நடக்க முடியாது. இதில் எப்படி நடந்து போகிறாங்க வராங்கன்னு தெரியலையே கடவுளே. நம்ம அந்த கடையிலேருந்து இந்த குதிரை ஏறுற தூரமே நடந்து வரும்போது மூச்சு வாங்கிச்சு. இங்கே இவங்க அசால்ட்டாக போகிறாங்க. காட்டு கட்டை இடிக்குது. செம்மையாக இருக்குல்ல. இங்கே டென்ட்டு, இங்கே ஒரு மொபைல் நெட்ஒர்க் ஸ்டேஷனே இருக்கியா, அப்புறம் எப்படிங்க நெட்ஒர்க் இல்லாமல் இருக்கும். அங்கே பாருங்க 3 நெட்ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, 3 4 இருக்குது. இங்கே போகுது. பாட்டெல்லாம் போட்டு கலக்கிறாங்களே, என்ஜாய் பண்ணுறாங்க.
இங்கே இறக்கி விட்ருவாங்க போல். இங்கேருந்து இறங்கி போய் மேலே சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். அவ்வளோதான் இதோட ஃபினிஷிங் பாயிண்ட் கைஸ். இந்த இடத்துல குதிரையை நிப்பாட்டி இறக்கி விட்டுறாங்க. இங்கேருந்து இறங்கி போய் மேலே பார்த்துட்டு திரும்பி வந்துட வேண்டியது தான். எட்டி உதச்சிட போகுது. வந்துட்டோம். பக்கு பக்குன்னு இருந்துச்சு. இன்னும் வந்து சேர்றதுக்குள்ளே பாதி உயிர் போயிடுச்சு. பாதை மாதிரியே இல்லை கைஸ். இதே இவங்களே உருவாக்கியிருப்பாங்க போல் இந்த அட்வென்ச்சருக்காகவே. சீரியஸாக இறக்கி விட்டுட்டா போயிடுறாங்க. போயிட்டு மறுபடியும் அவங்க வந்து அடுத்து ட்ராப் பண்ண வர்றாங்கல்ல, அப்போ வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்மளை பிக் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த போட்டு மாதிரி தான் கொண்டு வந்து விடுறதே. ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து பிக் பண்ணிக்கிறது. நம்பர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்துடுவாங்க.